குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று அதிகாலை 5 மணி 17 நிமிடம் வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி 49 நிமிடம் வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இரவு 7 மணி 46 நிமிடம் வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இரவு 11 மணி 49 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11 மணி வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி 49 நிமிடம் வரை பூராடம், பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு 2 கண்ணும் குருட்டு கண்ணு தான், இரண்டும் திறக்கவில்லை. ஜீவன் பார்த்தீங்கன்னா அரை ஜீவன் தான், அதுவும் உயிரற்றவை தான் இன்றைய தினம். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய சிவராத்திரி. இன்றைய தினம் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு கண்ணூறு கழித்தல் அப்படின்றது ஒரு விஷயத்தை செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் ஜாதி பத்திரி அப்படின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஜாதிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜாதி பத்திரியும் ஜாதிக்காயும் அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. போற வேலை சுபமாக முடியும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், கன்னியில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரகன், கடகத்தில் சந்திர பகவானும் புத பகவானும். இன்று இரவு 9 மணி 48 நிமிடத்துக்கு சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்போ இரவு 9:50 இருந்து, அதாவது 9:49, அதான் 50 வச்சுப்போமா, 50 இருந்து மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறது தான், யாரும் கோச்சுக்க வேண்டாம். கந்திஷ்டி பொடி வியாபாரத்திற்கான. ஏன் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையானது வியாபார வசியம், தனவசியம், தொழில் வசியம், அதே மாதிரி வீட்டில் கந்திஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் விலக, தீய சக்தி விலக எந்திரங்கள் கொடுக்கப்படும். வேண்டுவோர் அணுகலாம். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இன்னைக்கு கிரக சேர்க்கையை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறேன். இது நல்லா உங்கள் ஜாதகத்தை வச்சு பாருங்க. இந்த கர்ம ஜாதகத்தை பற்றி சொல்லணும்னு நேற்றைய தினம் சொன்னேன். அதை விட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இப்போ சனி பகவான் அப்படின்னு சொன்னால், சனி பகவான் யார்? காலபுருஷனுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியானவர். அவரே கர்மத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் சனி பகவான். இந்த சனி பகவானோட சில கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு.
இப்ப சனி சூரியன் சேர்க்கைன்னா அதுக்கு என்னன்றதை நம்ம சொல்லலாம். ஆனா சொல்லிடுற, ஆனால் சுப பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. சுப பார்வை, சுப பார்வைனா என்ன? குருனுடைய பார்வை இருந்தால் இது கொஞ்சம் இந்த தாக்கம் இதெல்லாம் குறையும். சரி, நம்ம விஷயத்துக்கே வந்துருவோம். இப்போ சனியும் சூரியனும், இப்ப சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் எது எது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. நல்லா புரிஞ்சுக்கங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய ஒரு நட்சத்திரம். அவர் எல்லா இந்த நவகிரகத்திலேயே சனி பகவான் மட்டும்தான் சனீஸ்வர பட்டம் பெற்றவர். சிவனுக்கே சிவனிடமே பட்டம் பெற்றவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். சனி பகவான் நீதிமான், நேர்மையானவர், மந்தத்தன்மை உடையவர் தான், இருந்தாலும் மிக மிக நேர்மையானவர். யார் ஒருத்தர் மகரத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ, கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ, அவர்களெல்லாம் நேர்மையோடு இருந்தால் வாழ்க்கை மிக தரம் உயரும். சரி, அதை ஒரு நாளைக்கு நம்ம விரிவா சொல்லலாம். இப்போ இன்னைக்கு சனி சூரியன் சேர்க்கை பற்றி மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் ஒரு விஷயத்த. என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா சிம்மத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்ப அங்க சூரியனும் இணைந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் யாரு? புகழை கொடுக்கக்கூடியவர். சனி யாரு? உழைப்புக்கு அதிபதியானவர். உழைப்பு, என்ன உழைச்சாலும் நமக்கு புகழ் கிடைக்கணும் இல்லையா? ஆனா இதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, சனி சூரியன் இணைவு இருந்தால் தந்தை மகள் தந்தை மகன் உறவு அங்க கொஞ்சம் கெட்டு போகும். வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்ப சனி பகவான் தொழில், சூரிய பகவான் புகழ். எப்படி இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சந்துல ஒரு மூலையில போயிட்டு நீங்க ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்தாலே உங்களுக்கு ஆட்கள் நிறைய தேடி வரும். எழுதி வச்சுக்கோங்க இத. சனி சூரியன் இணைவு. இப்போ சனி சூரியன் இணைவு அப்படின்னும் போது ஒரே ராசியில சனி சூரியன் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சிம்மத்துல இருக்கான்னா அதனுடைய பார்வை சனி பாக்குதா, சூரியன் பாக்கு. அதே மாதிரி சனி சூரியனுடைய சாரத்தில், சூரியனுடைய நட்சத்திரம் எது? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இல்லைங்களா? அப்போ சனி பகவான் கிருத்திகை சாரத்துல இருந்தாலும், உத்திரம் சாரத்தில் இருந்தாலும், உத்திராடம் சாரத்தில் இருந்தாலும் இது சனி சூரியன் சேர்க்கை தான். அதே மாதிரி சூரிய பகவான் பூச நட்சத்திரத்திலேயோ, அனுஷ நட்சத்திரத்திலேயோ, உத்திராடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தாலும் அது சனி சூரியன் சேர்க்கை தான். இப்படிதான் பார்க்கணும், சாரமும் பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு உழைப்பும் புகழும் கிடைக்கும். சூரியன் புகழ் இல்லையா? அப்போ எந்த மூலையில நீங்க ஏதாவது ஆபீஸ் திறந்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கேயாவது சந்தில வச்சா கூட உங்களுக்கு நல்லா போகும், ஆட்கள் வருவார்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள், இப்ப நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அலுவலகத்துல வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா உங்களுடைய அதிகாரி பாத்தீங்கன்னா வேற்று மொழியா தான் இருப்பாங்க. இப்ப அரசாங்கத்திலே வேலை பார்த்தா கூட சரி. அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயத்துல அப்படின்னு சொல்லும்போது பிரியாணி பிரியரா இவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாம், என்னன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும், அதுல ஒரு சிக்கல் ஏற்படும். ஆனா அதே சமயத்துல பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி, இப்ப பெண்களுக்கு சனி சூரியன் இணைவு இருந்தா அவங்க தந்தை தான் அவங்களுக்கு ரோல் மாடலா இருப்பாங்க. அதை பார்த்து தான் அவங்க கத்துப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி இவங்களுக்கெல்லாம் அடிபடும். அடிக்கடி ஏதாவது ஒரு கால்லையோ உடம்புலையோ ஃப்ராக்சர் ஆகும். கண் பார்வை பிரச்சனையை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கும் போது அதுல ஒரு போராட்டம் இருக்கும். குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுதான் முக்கியமானது.
குழந்தை பிறப்பு, உயர்கல்வி, கண் பார்வை, அடிக்கடி அடிபடுறது, ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் காவல் தெய்வ வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி பைரவர், கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. கால பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை சூரியனும் சனியும் இணைந்து இருப்பவர்கள், சூரியன் சாரத்தில் சனி பகவானும் சனியின் சாரத்தில் சூரிய பகவானும் இருந்தால், உங்களுக்கு ஜாதகத்துல இருந்தால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதா, நடந்திருக்கா அப்படின்றத எடுத்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது கால பைரவர் வழிபாடு, சரிங்களா? என்ன வழிபாடு? கால பைரவர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் செய்தால் அவர்களுக்கு இந்த நான் சொன்ன சில மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன். இப்போ நம்ம சில ஜாதகம்லாம் பார்க்கும்போது சனி சந்திரன் இணைவு இருக்கும். சனியின் சாரத்தில் சந்திர பகவானும் சந்திரன் சாரத்தில் சனி பகவானும் இருப்பாங்க. அப்படி இருப்பவர்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சனி சந்திரனா புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதுவே சில பேருக்கு பிளஸ்ஸா கூட இருக்கும். அதுல என்ன பிளஸ், அதுல என்ன மைனஸ் அப்படின்றது நாளைய தினம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி இணைவு இருந்தால் அதற்கு என்ன வழிபாடு, என்ன நான் எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அங்க சென்று உங்களுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். 12 ராசிக்கான பொது பலன். முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்றால், பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உறவினர்கள் வருகை ஏற்படும். நீங்க சில வேலையெல்லாம் நினைத்திருந்தீங்கன்னா அதுல முடியறதுல சில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு, பார்த்து செய்யுங்க. தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய எட்டாமல் நசு நிற நீல நிறத்தை பயன்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் குறையும். அதே மாதிரி மாமனார் மாமியார் வழியில நல்ல ஒரு ஆதரவான சூழல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள், உங்களுடைய கூட்டாளிகள், அதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க. உறவினர்கள் வழியில புரிதல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் போட்டி நிறைந்தாலும் நிச்சயம் வெற்றி. அதிசய திசைக்கு தென்கிழக்கு திசை 4ஆம் நசுநீர் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள்லாம் இன்னைக்கு விலகும். ரோகிணி நட்சத்திர ஒத்துழைப்புகள் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்கள்ல ஆர்வம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாரா சில திடீர் திருப்பங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயின் 6ஆம் நசு நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். மனதில் இருக்கிற ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்லும் போது, வெளிப்படுத்தும் போது மிக கவனமாக வெளிப்படுத்த வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளை பொறுமையோடு செயல்படுங்க. விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டுல பொறுமை வேண்டும். இன்றைய நாள்
கொஞ்சம் உடல்ல சோர்வுலாம் இருந்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதே போல விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் முதலீடுகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அந்த முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சு முதலீடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் தோன்றி விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. மனசுல ஒரு புதிய சிந்தனையும் கற்பனையும் மேம்படும். அது மட்டும் அந்த கற்பனை செய்யறதுல பிரச்சனை கிடையாது, தேவையற்ற கற்பனைகள் வேண்டாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சில பேருக்கு சாதகமான சூழல்லாம் அமையும். வெளியூர் பயணங்களும் சாதகமாக அமையும். மாற்றமான தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் லாபங்களும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு உண்டாகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கம்ப்யூட்டர் துறையில், அதே மாதிரி மிஷினரி, இந்த மாதிரி துறையில் சார்ந்த சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. பெற்றோர் வழியில் ஆதரவு ஏற்படும். மாறுபட்ட அணுகுமுறைகளாம் எண்ணியவையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபாரம், அந்த வியாபாரத்திற்கான இடமாற்றம், சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுப்பீங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் பக்தியை செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே போல தேவையற்ற மன குழப்பங்களை அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு தெளிவோட இன்னைக்கு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் ஏற்படும். வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். இந்த பத்திரம் எழுதுவாங்க இல்லைங்களா, பத்திரம் விற்பார்கள், அதை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையான நாள். சகோதரர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகளாக விலகும். ஆன்மீக பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். மனதிற்கு அமைதியை தரும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி மாலை வேலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு ஆர்வங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திர கவலைகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
சந்திராசிரமம் இருக்கு. இரவுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு சந்திராசிரமம் விலகுது. அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரர் இன்னைக்கு கவனமா இருக்கணும். சின்ன சின்ன கவலைகள் மனதில் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் இருக்கும். உத்தியோகத்துல கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். புதிய நபர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. மருத்துவ செயல்கள் விழிப்புணர்வோடு இருங்க. எதிலும் நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். வேகத்தை விட விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அசுரன் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கடன் தொடர்பான விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களோட நெருக்கமானவர்கள் இருந்தால், சில பேர் ரொம்ப நண்பர்களாக இருக்கலாம், இல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ரொம்ப நெருக்கமானவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து, ஏன் கணவன் மனைவி கூட இருக்கலாம், அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அறிமுகம் இல்லாத சூழலில் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட கவனமா இருங்க. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும். வழக்கு விஷயத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் பெருமை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இருக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழலை ஏற்படும். வேலை சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். பேங்க் துறையில் இருப்பவர்கள் அதுல இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு அதிசயன் 8ஆம் எண் அசுரன் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர் தடைகள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல எதையும் சமாளிக்கும் மனோபக்குவம் ஏற்படும். கற்பனைகள் கலந்த உணர்வுகள் அதிகரிக்கும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். புதிய தொழில்நுட்ப சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் மனதில் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல எதிர்பாராத தன வரவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 7 நாட்டு சனி நடக்குது. ஆனா 7 நாட்டு சனி நடந்தாலும் அது எந்த சாரத்துல போகுது, அதை வைத்துதான் தீமையும் நன்மையும் நடக்கும் அப்படின்றது ஒண்ணு உண்டு. அதே ராகு சாரத்தில் போகும்போது சிறப்பாக இருக்கு. ஏன்னா ராகு பிரம்மாண்டம், என்ன சில விஷயத்தில் மைனஸா இருக்கும். அதை பத்தி நான் அந்த ராகு சனி சேர்க்கை அப்படின்னும் போது அதுக்கு என்ன பலன்றது சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சு கொள்ளுங்கள். 7 நாட்டு சனினா விரயச்சனி. அப்போ விரயத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும். மருத்துவ விரயம் வராம பார்த்துக்கோங்க, அதுதான் சிறப்பு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்து. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பக்குவமா எதையும் செய்யக்கூடிய ஒரு செயல்திறன் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.